வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. அடுத்து உள்ள போகலாம் நம்ம சேனலுக்குள்ள. இது ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல், இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா நெஃப்டியோட லைவ் அப்டேட் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சால் கனெக்ட் ஆகி யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து புதுசாக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட் வீடியோஸ் முதல் பார்க்காதீங்க. இதுக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா, கீழே புதியவர்களுக்காக பிகினர்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். அதில் 14 வீடியோஸ் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க பார்க்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனோட கான்செப்ட் முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டர்ஸ் வீடியோ ஒன்றா நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள். இதுலேயே நம்ம கான்செப்ட் கொடுத்துருக்கோம். இதுவே பார்த்துட்டு நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஈஸியாக உங்களுக்கு செட் ஆகும். வாங்க இன்றைக்கி ஸ்டாக் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ரிலையன்ஸ். ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நிஃப்டி கீழே விழுந்திருக்கு, ரிலையன்ஸ் கீழே விழுந்திருக்கு. அப்படிங்கும்போது ரிலையன்ஸ் விழுந்தா நிஃப்டி விழுக தான் செய்யும். ஏன்னா வெயிட்டேஜ் ஸ்டாக் இது. பாருங்கள், மார்னிங் ஓப்பன் ஆன டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டு வச்சுருந்தோம். முன்னாடியே போட்டிருந்தோம். இந்த சப்போர்ட்டும் போட்டு வச்சுருந்தோம். ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி கீழே அதையெல்லாம் உடச்சிட்டு சப்போர்ட்டை முடிச்சுட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கான். புரிஞ்சுங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது பயங்கர இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால கீழே வந்துட்டான். இப்போ இது 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருப்பான் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பிரேக் ஆனவன் தான் ஆட்டோமேட்டிக்காக அதை பின்னாடி கீழேயே வந்துட்டான். எங்கேயுமே திரும்பறக்குண்டான ஒரு சின்ன சிக்னல் கூட கொடுக்கல. ஒரு சின்ன சிக்னல் கூட கொடுக்கல. அப்படியே கீழேயே கொண்டு முடிச்சிட்டான். அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே ஒரு நல்ல வீக்னஸ் ஸ்கேனில் விழுகும்போது நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்க முடியும். பண்ணியிருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய அவுட்புட் இருக்குது. 1440 42 3லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1401 கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. 40 பாயிண்ட்ஸ் உள்ள ஒரு 3% கீழே விழுந்திருக்கான். புரிஞ்சுங்களா? இது அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கான். பிக் பண்ணியிருந்தா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான். அந்த ஏரியா தான். அங்கிருந்து தான் மறுபடியும் கீழே விழுந்திருக்கான். இங்கே ஆல்ரெடி நம்ம போட்டு வச்ச ஏரியா தான். அதை தாண்டி மார்க்கெட் நிற்கலை. மேலே க்ளோஸ் ஆகவே இல்லை. கீழே க்ளோஸ் பண்ணிட்டான். அப்படியே கொண்டு வந்துட்டான். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கும் சப்போர்ட் ஏரியாவுக்கும் இவ்வளோ ஒரு ஒர்த் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவில் ஒரு சின்ன ஜர்க் எடுத்திருக்கான். அவ்வளோதான். ஆனால் பை ட்ரெண்டுக்கு திரும்புகிற அளவுக்கு ஒரு ஜர்க் கிடையாது. அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆன ரெசிஸ்டன்ஸு கீழே சப்போர்ட்டுக்கு சேரல. இப்படியே இடையில ஓகேன்னு முடிச்சு வச்சுருக்கான். 5 மினிட்ஸில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இவன் கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஏரியா தான். நம்ம ரெசிஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்கா. ரெசிஸ்டன்ஸில் பாருங்கள் எவ்வளவு இந்த இடத்துல நடந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு மேலே க்ளோஸே பண்ண முடியல பாருங்கள். இங்கே ஓப்பன் ஆனால் கீழே க்ளோஸ் பண்ணுறான். அவ்வளோதான். இப்போ இந்த ஏரியா அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ். அப்போ கீழே வர ஆரம்பித்தா இதை உடச்சிட்டான். இந்த லெவல் ஆல்ரெடி நம்ம ஒரு சப்போர்ட் 5 மினிட்ஸ்க்காக போட்டிருந்தோம். அந்த சப்போர்ட் உடச்சவன் அதையவே ரெசிஸ்டன்ஸாக மாற்றிக்கிறான் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு அகெயின் லோ 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 அவ்வளோதான். சப்போர்ட்டுக்கு சேரல. பட் இதுவும் ஒரு நல்ல அவுட்புட் தான். ஹெச்டிஎஃப்சி இந்த 28லேருந்து 13 15 பாயிண்ட்டுங்கிறது பெரிய விஷயம்தான். இதுகளை இப்படி தான் மூவ் ஆகுது. பெரிய லெவலில் மூவ் ஆகுது. பெரிய பிக் நியூஸாக இருந்தால் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்குது. இது பெரிய மூவ்மெண்ட் இல்லை. அவ்வளோதான். இதனோட மூவ்மெண்ட் இன்னைக்கு இதுதான் பெரிய மூவ்மெண்ட் எனக்கு. புரிஞ்சுங்களா? இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஓகே ரைட்டு. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போது இந்த வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே தான் இருக்கிறா பாருங்க. இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இடத்துல ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி, ரெண்டாவது நாள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கெல்லாம் சின்ன சின்ன லெவல் தான். வாரத்தில் ஒரு 3 நாள் பர்ஃபெக்டாக தான் கொடுக்க செய்கிறா. அப்போ நம்ம அந்த கிடைக்கிற அன்னைக்கு கிடைக்கும் போது வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாதுங்க. மார்க்கெட்டில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதை ஃபாலோ பண்ணுங்க போதும். இதை தாண்டி ஒன்றும் இல்லை. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு வீடியோவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இதை தாண்டி எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. சிம்பிளாக போயிடும். ரைட்டுங்களா? அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். நன்றி.